பிரைடல் சீசன் வரப்போகுது, மருதாணி நல்லா போட்டுக்கணும் அண்ட் போட்டோஸ்லாம் அது ரொம்ப டார்க்கா தெரியணும் அப்படின்றது எல்லாரோட ஆசை. ஸோ அதுக்கான சில டிப்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அட்லீஸ்ட் 10 days ஆவது மெஹந்தி உங்க கையில இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஆர்கானிக் மெஹந்தி சூஸ் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டிப் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா மெஹந்தி ஸ்டே ஆகிற டைம். அட்லீஸ்ட் 8 to 10 hours ஆவது மெஹந்தி உங்கள் கையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் டார்க் ஸ்டெயின் கிடைக்கும். ஈவினிங் டைம் தான் நீங்கள் மெஹந்தி போடுறீங்க அப்படின்னா மார்னிங் வரைக்கும் அந்த மெஹந்தியை அப்படியே விட்டுருங்க, மார்னிங் ரிமூவ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3, கையில் போட்ட மெஹந்தி ஓரளவு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா சீலன் ஸ்ப்ரே யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அது இல்லைன்னா லெமன் சுகர் வாட்டரையாவது மிக்ஸ் பண்ணி அதை ஒரு காட்டனில் டிப் பண்ணி உங்கள் கையில் அப்ளை பண்ணிக்கலாம். And next tip number 4, avoid water usage. After removing மெஹந்தி அன்வான்டான வாட்டர் யூசேஜ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதிகமாக சோப் போட்டு ஸ்க்ரப் பண்ணுறதால மெஹந்தி சீக்கிரமாகவே ஃபேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. டிப் நம்பர் 5, மெஹந்தி ரிமூவ் பண்ணும்போது வாட்டரில் வாஷ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி மெஹந்தி ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டை ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களே ஆஃப்டர் கேர் ஆயில் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறமா ஆஃப்டர் கேர் பாம் யூஸ் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.